Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அக்னிபாத் திட்டத்தை அறிவித்தார். இளைஞர்களை ராணுவத்தில் தற்காலிகமாக பணி நியமனம் செய்வதே இந்த அக்னிபாத் திட்டத்தின் நோக்கமாகும். இந்திய ராணுவத்தை உலகத்தரம் வாய்ந்த ராணுவமாக மாற்ற முக்கிய பங்கு வகிக்கும் அக்னிபாத் திட்டம் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். 17.5 வயதிலிருந்து 21 வயதிற்குள் இருப்பவர்கள் இத்திட்டத்தின் கீழ் வேலை பெற முடியும் என்றும் 6 மாதங்கள் அடிப்படை பயிற்சியை உள்ளடக்கிய 4 ஆண்டுகள் பணிக்காலம் முடிந்ததும் அக்னி வீரர்களில் 25% பேர் தகுதியின் அடிப்படையில் நிரந்தர வீரர்களாக தக்க வைக்கப்பட்டு பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டிருந்தது. அதாவது மேலும் 15 ஆண்டுகள் வரை பணி நீட்டிக்கப்பட்டு ஓய்வூதிய பலன்களை பெறவும் தகுதி பெறுவார்கள் என்றும் கூறப்பட்டிருந்தது. மீதமுள்ள 75% அக்னி வீரர்களுக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்படாது என்றும் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பும்போது அவர்களுக்கு சேவா நிதி தொகுப்பின் கீழ் சுமார் 11.71 லட்சம் வரை வரி விலக்குடன் கூடிய பணிக்கொடை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. 2023இல் பயிற்சியை தொடங்கிய முதல் தொகுதி அக்னி வீரர்கள் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் தங்களது 4 ஆண்டுகால பணியை நிறைவு செய்ய உள்ளனர். இந்நிலையில் பணி நிறைவு செய்த அக்னி வீரர்களின் தக்க வைக்கும் சதவீதத்தை 25%இலிருந்து அதிகரிக்க மத்திய பாதுகாப்பு படைகள் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி கடற்கரையில் சுமார் 75% வரை அக்னி வீரர்களையும், ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படையில் சுமார் 50% வரை அக்னி வீரர்களையும் தக்க வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக நிர்ணயிக்கப்பட்ட எண்களின் அடிப்படையில் இல்லாமல் செயல்பாட்டு தேவைகள் மற்றும் கள அனுபவத்தின் அடிப்படையில் தக்க வைக்கும் சதவீதம் அமைய வேண்டும் என்று முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி வலியுறுத்தியிருந்தார். இது அக்னி வீரர்களை தக்க வைக்கும் சதவீதத்தை உயர்த்தும் நடவடிக்கையை சுட்டிக்காட்டுவதாகவே அமைந்திருந்தது. ட்ரோன்கள், கண்காணிப்பு கருவிகள், தகவல் தொடர்பு நெட்வொர்க் மற்றும் பிற தொழில்நுட்பம் சார்ந்த தளங்கள் உள்ளிட்ட நவீன போர்க்கள அமைப்புகளை விரைவாக கற்றுக்கொண்டு இயக்கும் அக்னி வீரர்களின் திறன் ஒரு நேர்மறையான வளர்ச்சியாக அமைந்துள்ளது. என்றாலும் அக்னிபாத் திட்டம் இன்னும் பரிணாம வளர்ச்சி கட்டத்திலேயே உள்ளது என்று எச்சரித்திருந்தார். அக்னி வீரர்களின் முதல் பேட்ச் தங்கள் முழு பணிக்காலத்தையும் இன்னும் நிறைவு செய்யாத நிலையில் இப்போதே எந்த ஒரு இறுதி மதிப்பீட்டையும் மேற்கொள்வது முன்கூட்டியே முடிவெடுப்பதாகிவிடும் என்றும் பயிற்சி முடிவுகள், படைப்பிரிவு ஒருங்கிணைப்பு, செயல்பாட்டு திறன் மற்றும் படை தளபதிகளிடமிருந்து பெறப்படும் கருத்துக்கள் ஆகியவற்றை ராணுவம் தொடர்ந்து கண்காணித்து ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அக்னி வீரர்களை தக்க வைக்கும் சதவீதத்தை ஒட்டுமொத்தமாக அதிகரிப்பதற்கு ஒப்புதல் கிடைக்காவிட்டாலும் மிகவும் நெகிழ்வான அணுகுமுறையை கையாள ராணுவம் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் அக்னி வீரர்களுக்கான காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த பயிற்சியாண்டில் தனது படைப்பிரிவு மையங்கள் வாயிலாக சுமார் 70,000 அக்னி வீரர்களுக்கு பயிற்சி அளித்த ராணுவம் அடுத்த பயிற்சியாண்டில் இந்த எண்ணிக்கை சுமார் 90,000ஆக அதிகரிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அக்னி வீரர்களை தக்க வைக்கும் சதவீதத்தை அதிகரிப்பது குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அல்லது மத்திய அரசு தரப்பிலிருந்தோ இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்போ புதிய அரசாணையோ வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.